Hello, welcome and welcome back guys. This is our day 2 in Ooty. Night is seriana cooler guys. ரொம்ப அதிகமான குளிர் பட் நோ ப்ராப்ளம். ட்ராவல் டயர்டு ஒரு நல்ல பிளாங்கெட் எல்லாமே இருந்ததுனால ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தது. இதுதான் நம்ம சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட். ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, இதான் நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல். இது பக்கத்தில் இருக்க வியூஸ் எல்லாம் பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா you could see the lake view. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா you could see the lake. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் லிவிங்க்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. ஐ வாண்ட் டு லிவ் இன் அ பிளேஸ் லைக் திஸ். நேச்சருக்கு ரொம்ப கிட்ட வாழணும்னு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. ஐ வில் ட்ரை டு மேக் இட் ஹேப்பன் இன் அ ஃப்யூச்சர். ஆக்சுவலி எதுக்கு வெளியே இருந்தே எல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஊட்டி போட் லேக் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 8:30 ஓப்பன் நினைக்கிறேன். ஸோ டைமு 7:30. ஓகே, ஆனால் இந்த டைமுக்கு பார்க்குறதுக்கு அது ஒரு தனி வியூ கைஸ். மேலே ஒரு சின்ன லேயர் ஆஃப் ஃபாக் இருக்குது. அது கீழே அப்படியே அந்த லேக்கோட வியூ சூப்பராக இருக்குது. தேர் சம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நியர்பை ஹியர். நம்ம எதுவும் ஆக்சுவலி பண்ணலை பிகாஸ் ஐ எம் நாட் ஓகே வித் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். கொஞ்சம் வயிறு புரட்டும். ஸோ அது நாங்கள் எதுவும் பண்ணல. பட் we enjoyed a lot. நேற்று ஆக்சுவலி என்னென்ன பண்ணோன்னா வந்ததே 2 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா மிடில் நின்று அந்த டீ எஸ்டேட்க்கு அந்த கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். மிடில் கொஞ்சம் நேரம் கேமரா டார்ச்சர் பண்ணிச்சு. அது வேறு என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு மேலே வரதுக்கே 1:32 ஆகிடுது. அதுக்கப்புறமா ரூம் பார்த்து ரூம் எடுக்கிறதுக்கு 3 ஆகிட்டு. அதுக்கப்புறமா வி கம்ப்ளீட்டட் அவர் போட்டிங் முடிச்சுட்டு பொட்டானிக்கல் கார்டன் போனோம். பொட்டானிக்கல் கார்டன் வைஸ் பார்த்திங்கன்னா நான் நிஜமாகவே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பார்க்கோ இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. அங்கே எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ் ஆர் இது இந்த கண்ட்ரியில் இருந்து அந்த ஃப்ளவரோட நேம் கூட அங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. நான் பார்த்த வரை எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ எனக்கு பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் இட் வாஸ் நாட் இன்ஃபர்மேட்டிவ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் நான் பர்சனலாக இந்த மாதிரி கார்டனுக்குள்ளே போனதில்லை. அண்ட் ஐ வாஸ் ரொம்ப டயர்டாக வேறு இருந்தோம். ஸோ வி டி நாட் ஹாவ் அ வெரி பிக் டைம் டு எக்ஸ்ப்ளோர் இட். அங்கே ஒரு அண்ணன் பார்த்துட்டே போயிட்டுருக்கு. என்ன அவன் கேமரா வச்சு தனியாக பேசிகிட்டு இருக்கான்னுட்டு ஆக்சுவலி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஓகே, வ்ளாக் பண்ணும்போது அது நம்ம பெருசாக கண்டுக்கிட்டாலும் தட் ஷுட் பி ஹாப்பி ஃபார் யூ. பட் தட் ஷுட் நாட் டிஸ்டர்ப் யூ. எனக்கு ஃபஸ்ட்டில் இதுக்கெல்லாம் வெக்கம் வரும். ஆனால் பட் இஃப் தட்ஸ் ஓகே நவ். இப்போது பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டர், கிளியர் அண்ட் வெல் குட். அப்படியெல்லாம் இல்லை. பின்னாடி பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குல்ல. எனக்கு இந்த ரோடே பிடிச்சிருக்கு கைஸ். ஏன்னா ஏர்லி இந்த மார்னிங் எழுந்திருக்கலாம். நான் டயர்டாக இருந்து தூங்கிட்டோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மெயின் கேட் ஆஃப் ஊட்டி போட் ஹவுஸ் கைஸ். சரியான வியூ இந்த மார்னிங் டைமில். ஆக்சுவலி நேற்று பார்த்தப்போ கூட இவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை. பிகாஸ் ஒரு ரொம்ப ஜாம் பேக்டான க்ரௌடு இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க. இங்கே க்ரௌடே எல்லாம் பார்க்குறதுக்கு இட்ஸ் எ வெரி கிரேட் ஃபீல். நல்ல வியூ இருக்குது. அண்ட் இங்கே ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இல்லை. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரோட இங்கே இருக்கவங்களோட லைவ்லிஹுட் இஸ் நாட் ஒன்லி டூரிசம், அதை தாண்டி நிறைய இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் லைஃப் வாழ்கிறாங்க இங்கே. இந்த இடத்துல வியூ பாயிண்ட் பாருங்கள். அது அங்கே போயிட்டுருக்க லேக்கு, ஊட்டி லேக்கு. இது க்ராஸ் பண்ணி போகணுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா யூ குட் ஈவன் சி அ டாய் ட்ரெயின் ட்ராக் கூட தெரியுது. அங்கே சின்னதாக டாய் ட்ரெயின் ட்ராக். ஏன்னா நம்ம இதை க்ராஸ் பண்ணி போக முடியாது. ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இங்கே இருக்க சில கிட்ஸ் ஸ்போர்ட் நினைக்கிறேன். என்னென்னா இதுக்குள்ளே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கிளைமேட் பார்த்திங்கன்னா ஏதோ ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்குது. உண்மை சொல்லணுன்னா நேற்று ஒரு 2:33க்கு வரும்போது லிட்டரலாக வெயில் அடிக்குது. சென்னை பரவாயில்லையா இருந்தது. அவ்வளோ வெயில் இங்கே. எல்லாத்தையும் பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்நேரத்துக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் இல்லையா,
இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டு, பின்னாடி பார்த்திங்கன்னா லேக் வியூ. இந்த இடத்துல இன்னும் நல்லா இருக்குது. பட் இதை க்ராஸ் பண்ணி நம்மளால் தெரியல, இதை பார்த்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபாரஸ்ட்டு அண்ட் பக்கத்துலேயே லேக் வியூ. இது என்ன மரம்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ டாலாக இருக்குது, என்ன மரம் பேர்னு தெரியல. ஸோ ஊட்டி லேக் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ நேச்சுரல் லேக் கிடையாது. இட் வாஸ் ஆர்டிஃபிஷியலி பில்ட். ஒரே செகண்ட் விக்கிபீடியா பார்த்துட்ருக்கேன். இட் வாஸ் ஆர்டிஃபிஷியலி பில்ட் இன் 1824. ஏரியா பார்த்திங்கன்னா இட்ஸ் 65 acres. 65 acres சைஸில் இருக்க ஒரு லேக் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு வீடியோ முடியும் போது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி பாருங்கள், என்ன ஹாய் பார்க்க மாட்டோம். இவனா ரொம்ப பயப்படுறாங்க அங்கே பாருங்கள். அப்போத்துலேருந்து இவன் நம்மள எதாவது பண்ணிடுவானா அப்படியெல்லாம் பார்க்கலாம். நோ ப்ராப்ளம் பேபி. இந்த இடத்த பார்க்குறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சீசன் நினைக்கிறேன். ஏன்னா வெயில் இருக்குது, ஆனால் ஒரு லைட்டாக ஒரு 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 வார்ம்த்தான வெயில் தான் இருக்குது. அப்படியே அன்பேரபிளாக இல்லை, அண்ட் ரொம்ப க்ரீனாக இருக்குது. அந்த இடத்தெல்லாம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனரி இருக்குது. அந்த வாட்டர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கிளிட்டர் ஆகுது. ஆனால் என்ன ஒரு வர்ஸ்ட் திங்னா, எவ்ரி beautiful viewpoint has this problem. A prime duty to maintain the spot. Okay, Anna, there's an other wonderful thing in Nilgiri. Nilgiri is completely banned with plastics. ஆனால் நிறைய பிளாஸ்டிக் இருக்குது இங்கே மேலே. ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் நம்ம இங்கே கையில் வச்சுருந்தா கூட it's 1000 rupees fine here. So that's a very good move. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா you will get only 5 liters can water. இதில் தண்ணி வேணும்னா 60 rupees per liter கிளாஸ் வாட்டர் பாட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒன்று வாங்கிட்டிங்கன்னா போதும். நிறையா ரீஃபில்லிங் கவுண்டர்ஸ் இருக்குது. 5 rupees per liter, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதில் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் அ வெரி கிரேட் மூவ் எனக்கு தெரிஞ்சு. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேஸ் இந்த மாதிரி எந்த ஸ்நாக்ஸும் கிடைக்காது. ஸோ இங்கே இருக்க ஹோம்மேட் ஸ்நாக்ஸஸ் மட்டும்தான். கம்ப்ளீட் நீலகிரி எல்லா இடத்துலையும். நாங்கள் இப்போது பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ்க்காக வந்தோம். பைக்காரா வாட்டர் ஃபால்ஸில் பார்க்கும்போது ஒரு போர்டு ஒன்று இருந்தது, பைக்காரா போட் ஹவுஸ் நெட்டு. ஸோ அந்த வழியாக போகும்போது ஒரு வியூ பார்த்தோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் இப்போ நம்ம வந்திருக்க ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெச். ஊட்டிக்கு வரும்போது இந்த ஸ்ட்ரெச் வந்து லாஸ்ட் வந்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். அங்கேருந்து நீங்கள் ஒரு ஜீப் சஃபாரி மாதிரி இருக்கான். ஸோ யூ குட் டேக் த ஜீப் சஃபாரி ஆல்சோ. 5 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் டு எக்ஸ்ப்ளோர் காட்டுறாங்களா, அது எப்படி இருக்குன்னு தெரியல. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பைக்காரா வாட்டர் ஃபால்ஸை க்ராஸ் பண்ணக்கம்மா உங்களுக்கு வில் கெட் திஸ் பைக்காரா போட் ஹவுஸ். ஸோ பைக்காரா போட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது வில் see this பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த ரோட்லேருந்து இட்ஸ் 1 kilometer நீங்கள் நடந்து போனீங்கன்னா யூ வில் கெட் தட் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். ஜீப்பில் போகிறதா இருந்தால் நீங்கள் நடக்க தேவையில்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூ கெட் சினிமா ஷூட்டிங் வியூ பாயிண்ட். இந்த எல்லாமே ஒரே ஸ்ட்ரெச் தான். பைன் ஃபாரஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு சினிமா ஷூட்டிங் வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பைக்காரா டேம் இருக்குது. வேலி ஹில் வியூ பாயிண்ட் கூட இருக்குது. இங்கே பைக்காரா போட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குது பாருங்களேன்.
ஆக்சுவலி இந்த போட் ஹவுஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது போட் ஹவுஸ்க்கு. ஆக்சுவலி பைக்காரா போட் ஹவுஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சோம். ரொம்ப நல்லா இருக்குது வியூ. நான் காட்டுறேன் அந்த பக்கம். சூப்பராக இருக்குது பாருங்களேன் வியூஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சுங்க பெடல் போட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் பெடல் போட் பண்ணுறதில்ல. இந்த மோட்டர் போட் ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, மோட்டர் போட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரைப்ஸோட ஏரியாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியும் ட்ரைப்ஸோட ஏரியா தான். ஊட்டியோட ஹிஸ்ட்ரி நேம் பார்த்தீங்கன்னா ஒத்தைக்கால் மந்து. இதுதான் ஊட்டியோட ஹிஸ்ட்ரி நேம். பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அவனோட ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளத்தினால ஒத்தைக்கால் மந்துன்றது உதகமண்டலமாக மாறிச்சு. அப்புறம் ஊட்டியாக மாறிச்சு. மொத்த நீலகிரியில் வந்து 3 விதமான ட்ரைப்ஸ் இருந்தாங்க. தோடாஸ், கோத்தாஸ், குறும்பாஸ். நம்ம வந்து விசிட் பண்ணுறவங்க வந்து தோடாஸ் ட்ரைபல்ஸோட கோயிலுங்கன்னா விசிட்டர்ஸ்க்கு அலௌட் கிடையாது. நீங்கள் வண்டியிலேருந்து தான் பார்க்க முடியும். ஓகே ஓகே. அவங்க உள்ள வந்து சிலை கிடையாது. ஒரு இரும்பு பாலும் ஓகே விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் வழிபடுவாங்க. அவங்க வந்து பியூர் வெஜிடேரியன். அந்த கோயிலுக்குன்னு ஒரு 200 எறும்பு மாடு இருக்கும். ஓகே. அதுலேருந்து பால் எடுத்து அந்த வெண்ணெய், தயிர், நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாலை யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே பூஜை பண்ணுறப்போ அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. வீடுகளுக்கு பிரசாதமாக கொடுக்குறதோ அதை தான் கொடுப்பாங்க. ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கல்டிவேட் பண்ணுறது. ஓகே. இது வந்து கேரட்டு. ஓகே. அங்கே கீழே தெரியுது கிழங்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலி அதுதான் இந்த ட்ரைப்ஸோட டெம்பிள். வி ஆர் நாட் அலவுட் இன்சைட். இந்த ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸாக இருக்காங்க. வர வழியில் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் காட்டுறேன்னு சொல்லும்போது ஓகே அதுதான் பார்த்துட்டோம் இல்லைன்ற ஒரு ஃபீல் இருந்தது இந்த ஜீப் சஃபாரி எடுக்கும்போது. இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்கு ஊட்டி இஸ் கால்ட் குவீன் ஆஃப் ஹில்ஸ். சீரியஸ் இங்கே பாருங்கள் எத்தனை ஹில்ஸ் இருக்குது பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சீரியஸாக ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த சவுண்ட் இருக்குல்ல, சவுண்ட் ஆஃப் நேச்சர் பா. So this is the waterfalls. தரையை பார்த்தீங்கன்னா கொடூரமாக சில்லுன்னுட்டு இருக்கு. தண்ணி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கீழே மண் நிறைய இருக்கனால அட்டைப்பூச்சி இருக்க வாய்ப்பு நிறைய அதிகம். ஸோ கொஞ்சம் பார்த்து we should go.
ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு. hope you also enjoy this video. If you like the video, please do like, share, subscribe to SRSM Vlogs. Thank you.